எம்சிசி வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்டு பிஎஸ்சி நர்சிங் ஆனர்ஸுக்காக கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 5ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வித் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல் இண்டியா கோட்டா சொல்லக்கூடிய 15% கோட்டா, தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸு, ஜிப்மர், ஏஎஃப்எம்சி, தென் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி வார்டு கோட்டா, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு கோட்டா, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ரைட். இந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சிலிங் அண்ட் அதர் டீம்டு யூனிவர்சிட்டிஸோட கவுன்சிலிங்க்கு நான் எப்படி அந்த ப்ராசஸ் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ரைட். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இந்த வீடியோவை தயவுசெய்து யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மெடிக்கல் கவுன்சிலிங்கில், ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில், எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங்கில், டீம்டு யூனிவர்சிட்டியில், எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஃப்எம்சி இல்லை இஎஸ்ஐசி வார்டு கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா மெயின் வந்து நம்மளுடைய ஒரு கண்டென்ட் உங்களுக்கு எடுத்து வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன எதிர்பார்க்குறோம்? நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அதனால என்னன்னா லைக்கும் ஐப்பு பட்டனும் கிளிக் பண்ணணும். ரெண்டாவது, நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை தான் உங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம கிட்டத்தட்ட 50,000 நோக்கி போயிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை 50,000 உடனே இமிடியேட்டாக ரீச் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்புறமா வீடியோக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைட். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஆல் இண்டியா கண்டக்ட் பண்ணக்கூடிய, எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய rounds. Candidate are informed that email address and mobile submitted by candidate in the online application form NTA issued for registration on the MCC portal for counseling. Already நம்ம வந்து பார்த்தீங்கன்னா NTA application portal, நீட் அப்ளிகேஷன் போடுறப்பயே நம்ம வந்து ஒரு மெயில் ஐடியும் நம்மளுடைய மொபைல் நம்பரும் பண்ணியிருப்போம் வச்சுங்களா. இந்த மொபைல் ஐடியை நம்ம போட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய ரோல் நம்பர் போட்டோமே நம்மளுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஆல் த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் பை எம்சிசி டிஜிஹெச் த்ரூ இமெயில், த ரிஜிஸ்டர்ட் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மொபைல் நம்பர். நம்ம என்ன மெயில் ஐடி ஏற்கனவே கொடுத்துருக்கோமோ என்டிஏல ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ என்ன வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தான் ஓடிபியும் நம்மளுக்கு வரும். எனி கம்ப்ளைண்ட் வித் ரெக்கார்ட் டு the change of registered mobile or email shall not be entertained by the MCC or DGHS. ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு அந்த மொபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் ஐடி இது ஒர்க் ஆகலை, வேற மாற்றி கொடுங்க அப்படின்னா அதை மாற்ற மாட்டாங்க. அதனால என்ன தெரியுது, ஏற்கனவே என்ன மெயில் ஐடி வச்சுருந்தோம் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக பக்காவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வச்சுக்கணும். கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு யூஸ் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் அலாங் வித் the latest registered version of Chrome, Internet Explorer, Firefox, Windows, iOS during the registration and choice filling process to avoid any technical complaints. இதில் நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே போட்டுடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ கொஞ்சம் செக் பண்ணி வச்சுங்க. அதே போல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், க்ரோம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறது. குவாலிஃபைட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆர் ரிக்வயர்ட் டு ரிஜிஸ்டர் ஆன் தி MCC வெப்சைட், that is mcc.nic.in. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, nic.in to participate in the counseling process for allotment of seat. MCC does not allot any seat either on nomination basis or manually. ரைட்டா? அதனால எல்லாருமே அந்த எம்சிசி வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு தான் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அங்கே ரெஜிஸ்டர் பண்ணாம எனக்கு மேனுவலாவோ இல்லைன்னா யாருன்னா வந்து நம்மளுக்கு வந்து சிபார்சு பண்ணியும் அந்த மாதிரி எல்லாம் யாரும் வாங்க முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க, இந்த காலேஜில் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க, அந்த காலேஜில் டிடி கொடுத்துருங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ரைட்டா? தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு டவுன்லோட் Sandesk ஆப் ஃபார் ஓடிபி ஆன் த ரிஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆப்பில் தான் உங்களுக்கு என்ன வருமா, நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ன இருக்குமோ அந்த மொபைல் நம்பரில் இந்த Sandesk ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒன் டைம் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ மேண்டேட்டரி ஃபார் கேண்டிடேட் டு பிசிக்கலி ரிப்போர்ட் அட் த காலேஜ் அலாங் வித் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸோ ஆஸ் டு கன்ஃபார்ம் த அலாட்டட் சீட். யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், சீட்டு வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சீட்டு வந்து கன்ஃபார்ம்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிசிக்கல் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு அந்த எங்க போய் பார்க்கணும், அந்த காலேஜில் போய் விசிட் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நோ அதர் பர்சன் இன் பிளேஸ் ஆஃப் தி கேண்டிடேட் ஷால் பி அலவுட் டு, நான் ஊர்ல இல்லை சார், எங்க அப்பா வருவாரு எங்க அம்மா வருவாரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டுனா அந்த மாதிரி எல்லாம் என்டர்டைன் பண்ண மாட்டாங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் த கேண்டிடேட் யார் போனாலும் அது அலவுட் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ரவுண்டு 1ல யாரெல்லாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா. ஆல் இந்தியா கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் 15% வந்து சென்ட்ரலுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எம்சிசி மூலமா ஆல் இந்தியா கோட்டா வந்து பண்றாங்க. அதே போல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அப்புறம் யூனிவர்சிட்டி தனியா இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர், டீம்ட் யூனிவர்சிட்டி, ஏஎம்யூ, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, பிஹெச்யூ பனாரஸ் யூனிவர்சிட்டி, பிஎஸ்சி நர்சிங், இவங்க எல்லாமே ரவுண்டு 1ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரைட். Main counseling registration which will include payment of non-refundable registration fee and refundable security deposit to be refunded only account from which payment has been made. எந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பேமெண்ட் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் திருப்பியும் உங்களுடைய ரீஃபண்டபிள் சொல்லக்கூடிய அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை திருப்பி கொடுப்பாங்க. அதனால யாருன்னா நீங்க வந்து ப்ரௌசிங் சென்டர் போவீங்க, ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் வர்றப்ப அவங்களுக்கு தான் போகுமே தவிர உங்களுக்கு வராது. அதனால கரெக்டா பார்த்துக்கிடுங்க. உங்க அக்கௌண்ட்ல இருந்து எந்த டிரான்சாக்ஷன் இருந்தாலும் நீங்களே பண்ணிடுங்க. எக்ஸசைசிங் ஆஃப் சாய்ஸஸ் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ் டூரிங் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் விண்டோ டு பி டன் as per the schedule. அதுல என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ கிளியரா ஏற்கனவே ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 ஸ்டே வேகன்சி 4 ரவுண்டுக்கும் ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டாக்கு எம்சிசி கண்டக்ட் பண்றதுக்கும் ஷெடியூல் வந்து கிளியரா mcc.nic.websiteல கொடுத்துட்டாங்க. அந்த வெப்சைட்ல நீங்க கிளியரா பாத்துங்க என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ல தான் நம்ம அப்ளை பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் லாக் பண்ணணும். விட்டுட்டு அப்புறமா எனக்கு தெரியாது, நான் விட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னா அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரைட். அதனால பார்த்துக்கிடுங்க. தென் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து ரவுண்டு 1 நடக்கும். அதுக்கப்புறமா தென் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா எம்சிசி வெப்சைட்ல கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து வெப்சைட்ல போடுவாங்க. பிசிக்கலி ரிப்போர்ட்டிங் வித் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அட் தி அலாட்டட் மெடிக்கல் டென்டல் காலேஜ் அகைன்ஸ்ட் ரவுண்ட் 1 ஃபார் தி கேண்டிடேட் ஹூ டு நாட் வாண்ட் அப்கிரேடேஷன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு இப்போ நான் வந்து 5 சாய்ஸ் வைக்கிறேன், 5வது சாய்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு, 5வது சாய்ஸ்ல கிடைச்ச காலேஜ் எனக்கு போறோம், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்கள தவிர மீதி எல்லாருமே வந்து நேரா போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யார் வந்து வேணாம் எனக்கு இதுவே போதும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறீங்களா அவங்க வந்து நம்ம பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஃப்ரீஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், காலேஜுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். மற்றவங்களாம் ஃபிசிக்கலாக போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களாம் ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அடுத்த மேலே இருக்கக்கூடிய 5 ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜோசா கவுன்சிலிங்கில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐசர் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கலாம் கவுன்சிலிங்கில். அதே போல் ஐஎட் எக்ஸாம்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் வந்து நடக்கக்கூடிய பிஎஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இட்ஸ் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ப்ராசஸ். இப்போ வந்து எம்சிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இந்த வருஷத்தில். கேண்டிடேட் ஹூ வாண்ட் டு அப்கிரேட் தேர் சீட் இன் ரவுண்ட் 2 கேன் கிவ் வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் ஆன்லைன். யாருன்னா எனக்கு ஒரு 10 சாய்ஸ் வச்சிருக்கேன், 10 சாய்ஸ்ல எனக்கு வந்து 10வது சாய்ஸ் கிடைச்சிருச்சு, மேல இருக்க 9 காலேஜ் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்கிரேடேஷன் ஆப்ஷனுக்கு வந்து என்ன பண்ணணுமா, ஆன்லைன்லயே வில்லிங்னஸ் கொடுக்கணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ்னு சொல்றாங்க. ஃப்ளோட் அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஒரு சீட் கிடைச்சிச்சு, அந்த சீட்டை நான் எடுத்துக்கிறேன், ஆனா என்ன ஆகும், மேல இருக்கக்கூடிய ஹையர் சாய்ஸஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க ஃப்ளோட் சாய்ஸஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சச் கேண்டிடேட் டூ நாட் நீட் டு பிசிக்கலி ரிப்போர்ட் அட் தி அலாட். அந்த மாதிரி கேண்டிடேட் அப்கிரேடேஷன் கொடுத்தவங்க நேரடியாக போய் பிசிக்கல் வெரிஃபிகேஷனோ இல்லை பிசிக்கலாக போய் ஜாயின் பண்ணுற ப்ராசஸ்க்கும் தேவையில்லை அப்படின்னு கொடுத்தாங்க. ஆல் த கேண்டிடேட் வேர் ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் ஹேவ் டு மெயின்டென்ட்ரி சப்போர்ட் த ஸ்கேண்ட் காப்பீஸ் ஆஃப் தேர் டாக்குமெண்ட் ஆன்லைன் ஆன் தி எம்சிசி போர்ட்டல் பை லாகிங் இன் டு தேர் அக்கௌண்ட். இப்போ பாருங்க, இதெல்லாம் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேண்டிடேட்டும் ஃப்ளோட் கொடுத்தாலும் சரி, ஃப்ரீஸ் கொடுத்தாலும் சரி, ஹேவ் டு மேண்டேட்டரி சப்மிட் த ஸ்கேண்ட் காப்பீஸ். என்னெல்லாம் அவங்க ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஆன்லைன்ல எம்சிசி போர்ட்டல்ல லாகின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாகிங் இன் டு த அக்கௌண்ட். ரைட்டா? அதனால அதை செக் பண்ணிக்கிறீங்க. Then, if a registered candidate is not allotted a seat, he can participate in round 2 directly without first registration. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகல, நான் செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுமா, கண்டிப்பா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல
ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வி ஆர் கமிங் டு த ரவுண்டு 2, ரைட்டா? ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2ல ரவுண்டு 2 ஆல் இண்டியா கவுன்சிலிங் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர், டீம்டு யூனிவர்சிட்டி, ஏஎம்யூ, பிஹெச்யூ, தென் பிஎஸ்சி நர்சிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, கேண்டிடேட் ஹூ ரிஜிஸ்டர் ஃபார் ரவுண்ட் 1 பட் டிட் நாட் கெட் எனி சீட் அலாட்டட் ஆர் நாட் ரிக்வயர்ட் டு ரிஜிஸ்டர் அகைன். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார், நான் செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்ல என்ன சொல்றாங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்சோ கேண்டிடேட் ஹூ ஹவ் நாட் ரிப்போர்ட்டட் இன் ரவுண்ட் 1 நீட் நாட் ரிஜிஸ்டர் அகைன். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு கிடைச்சது ஆனா நான் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்றவங்களும் செகண்ட் ரவுண்ட்ல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. Fresh new registration for round 2 for those candidates who have not registered in round 1 with full fee payment பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணல, செகண்ட் ரவுண்ட்ல நான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தி எக்ஸசைசிங் ஆஃப் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ், இது நம்ம செகண்ட் ரவுண்ட்ல வந்து நான் ஃப்ரெஷ் சாய்ஸும் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் லாக்ஸும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் ரவுண்டு 2, அதுக்கப்புறமா அது முடிஞ்சதுமே என்ன ஆகும், ப்ராசஸ் வந்து நடக்கும். செகண்ட் ரவுண்டுக்கான இந்த சீட் அலாட்மெண்ட் எங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் ரவுண்டு 2ல கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்து ரவுண்டு 2 வெப்சைட்ல கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்களுக்கு சப்போஸ் பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் வித் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அட் த அலாட்டட் மெடிக்கல் டென்டல் அகைன்ஸ்ட் ரவுண்டு 2 ஃபார் ஹூ டு நாட் வாண்ட் அப்கிரேடேஷன் அகைன், செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு அப்கிரேடேஷன் வேணாம், நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க டைரக்டா வந்து பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணலாம், சேர்ந்துக்கலாம். இல்லாதவங்க பிசிக்கல் போய் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்கிரேடேஷன் கொடுக்குறவங்க கேண்டிடேட் ஹூ வாண்ட் டு அப்கிரேட் தேர் சீட் இன் ரவுண்ட் 3 கேன் கிவ் வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் ஆன்லைன். நான் 3வது ரவுண்டில் நான் அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்றவங்க ஆன்லைன்ல தேர்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் அதை எடுத்துக்கிறேன், இருந்தாலும் நான் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுமா, willingness கொடுக்கணும். float candidate, such candidate do not need to physically report at the allotted college. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா போய் அலாட் ஆன காலேஜுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. All the candidate whether freeze or float have to mandatorily submit the scanned copies of their document online on the MCC portal. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு 2வது ரவுண்ட்ல அலாட் ஆயிடுச்சு, நான் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடேஷன் போகிறேன், யார் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்கேண்ட் காப்பீஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸை வந்து ஆன்லைனில் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்ற மேண்டேட்ரி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எம்சிசி போர்ட்டல் பை லாகிங் இன் டு தேர் அக்கௌண்ட். அவங்களுடைய அக்கௌண்ட்ல லாக் பண்ணி என்ன பண்ணணும், இந்த என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும், ஸ்கேண்ட் காப்பீஸை. கேண்டிடேட் ஹூ சப்மிட்டட் their documents in round 1 need not submit again. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நான் அப்கிரேடேஷன் கொடுத்துருப்பேன், எனக்கு வந்து அப்பயே சீட் அலாட் ஆயிருக்கும், நான் ஏற்கனவே ஸ்கேண்ட் காப்பி வச்சு வச்சுக்கிறேன், திருப்பி அலாட் பண்ணணும் நான் வைக்கணுமா அப்படின்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன் டைம் அப்லோடு மட்டும் தான் தேவை. Then if upgraded in round 2, suppose எனக்கு நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன், the candidate will get automatically relieved from round 1 seat to join round 2. சப்போஸ் செகண்ட் ரவுண்ட்ல வந்து அப்கிரேட் பண்ணி எனக்கு அங்கே சீட் கிடைச்சிச்சு, அப்போ ரவுண்ட் 1 சீட் இருக்குமா, இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். செகண்ட் ரவுண்ட்ல என்ன கிடைச்சதோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். தென் கேண்டிடேட் ஹூ ஹவ் பீன் அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 2 பட் டு நாட் ஜாயின் த அலாட்டட் சீட் வில் கெட் their security deposit forfeited. செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் வந்து ஆனால் நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து ரவுண்டு 2ல ஜாயின் பண்ணல, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன போயிடும்ன்றாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம என்ன பே பண்ணுமோ அந்த அமௌண்ட் போயிடும் அப்படின்ற மாதிரி. கேண்டிடேட் கெட்டிங் அப்கிரேடட் இன் ரவுண்ட் 2 ஷல் நாட் ஹேவ் எனி கிளைம் ஆன் ரவுண்ட் 1 சீட். எனக்கு 2வது ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சிச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க, அதனால பாத்துக்குங்க இது எல்லாத்தையும், ரைட்டா? இஃப் எ கேண்டிடேட் ஃப்ரெஷ்லி ரிஜிஸ்டர்ட் இன் ரவுண்ட் 2 is not allotted a seat, she can participate in round 3 directly without first registration. 2வது ரவுண்ட்ல தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், எனக்கு எந்த சீட்டும் வந்து செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கல அப்படின்னா தேர்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லாம நீங்க தேர்ட் ரவுண்ட்ல கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் ரவுண்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி கொடுக்கக்கூடிய ரவுண்டுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ ரவுண்டு 3ல அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், டீம்டு யூனிவர்சிட்டி, ஏஎம்ஏ, பிஹெச்யூ, பிஎஸ்சி நர்சிங் சீட்ஸ் எல்லாம் திருப்பி பார்ட்டிசிபேட் இருந்ததுன்னா இதெல்லாம் இருக்கோ வேகன்சி, அதெல்லாம் சீட் மேட்ரிக்ஸ் வந்து எம்சிசி வெப்சைட்ல கொடுப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கேண்டிடேட் ஹூ ரிஜிஸ்டர் ஃபார் ரவுண்ட் 1 or round 2 and did not get any seat allotted are not required to register. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட்லயும் எனக்கு அலாட் ஆகல, ரைட்டா? அப்படி இருக்கிறவங்க தேர்ட் ரவுண்ட்ல வந்து டைரக்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், திருப்பி இன்னொரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 3 ஃபார் தோஸ் கேண்டிடேட் ஹூ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, யாரெல்லாம் பண்ணலாம்,
have not registered in round 1 round 2ல யாருமே ரெஜிஸ்டர் பண்ணாம with full payment of fees registration and security deposit பே பண்ணாம இருக்காங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். have resigned not reported in round 2 need to fill fresh choices only with full payment of fees. ரெண்டாவது ரவுண்ட்ல சீட் கிடைச்சிச்சு, ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ் சாய்ஸஸை திருப்பியும் ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸசைசிங் ஆஃப் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுமே ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணி நம்ம லாக் பண்ணதுமே அப்புறமா ப்ராசஸ் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறமா அகைன் தேர்ட் ரவுண்டோட ரிசல்ட் வெப்சைட்ல வந்து போடுவாங்க. ஆஃப்டர் ரவுண்ட் 3 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிசல்ட் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் என்னெல்லாம் மேண்டேட்டரினா பிசிக்கலி ரிப்போர்ட்டிங் ஃபார் ஆல் அலாட்டட் கேண்டிடேட் ஆஃப் ரவுண்ட் 3 அட் தி அலாட்டட் இன்ஸ்டியூட் அண்ட் ஃப்ளோட். ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டுக்கு அப்புறமா அலாட் ஆயிடுச்சுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, கேண்டிடேட் வந்து பிசிக்கலி என்ன பண்ணணுமா, ரிப்போர்ட்டிங் ஃபார் ஆல் கேண்டிடேட் அலாட்டட் கேண்டிடேட் எல்லாம் பிசிக்கலி என்ன பண்ணணுமா, கம்பல்சரி ரவுண்டு 3 ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போய் ஜாயின் பண்ணணும். அண்ட் ஃப்ளோட் கொடுத்தவங்க கேண்டிடேட் ஆஃப் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 who did not get upgraded will have to physically report at their institution. கேண்டிடேட்ஸ் வந்து ரவுண்ட் 1லயும் ரவுண்ட் 2லயும் எனக்கு வந்து அப்கிரேடேஷன் கொடுத்தேன் ஆனா அப்கிரேட் ஆகல அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க, have to physically report at their institute. அப்ப மூணாவது ரவுண்ட்ல என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சது, ரெண்டு அப்கிரேட் ஆகாம இருக்கு, செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சது அப்கிரேட் ஆகாம இருக்கு, மூணு ரவுண்ட்ல கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 3 பேருமே என்ன பண்ணணும், ஃபைனலா தேர்ட் ரவுண்ட்ல கம்பல்சரி பிசிக்கலா ஜாயின் இன்ஸ்டியூட்க்கு போய் பண்ணணும் அப்படின்னா பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் வந்து கம்பல்சரி. அப்ப தேர்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் கிடையாது, தேர்ட் ரவுண்ட்ல வந்து கம்பல்சரி பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண மெத்தட்ஸ். கேண்டிடேட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 who did not get will have to physically report at their institute பார்த்துட்டோம், ரைட்டா. if allotted a seat in round 3, மூணாவது ரவுண்ட்ல எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா a candidate who does not report at the allotted institute will exit with for future. சப்போஸ் எனக்கு மூணாவது ரவுண்ட்ல வந்து அலாட் ஆயிடுச்சு, நான் வந்து பிசிக்கலியா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்கு போய் நான் வந்து என்னுடைய ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கணும், ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் என்னுடைய ஏற்கனவே கட்டின என்னுடைய செக்யூரிட்டி டெபாசிட் என்ன ஆகிடும், போயிடும். அண்ட் வில் கெட் எலிமினேட்டட் ஃப்ரம் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். மூணாவது ரவுண்ட்ல எனக்கு காலேஜ் அலாட் ஆகி நான் சீட்டு எடுக்காம விட்டுட்டேன்னா, பிசிக்கலா போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா என்னுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அடுத்த ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்டே வேகன்சிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கிளியரா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது எல்லாத்தையும் நீங்க நிதானமா வந்து கவனிக்கணும். எம்சிசியோட ரூல்ஸ் என்ன, ப்ராசஸ் எப்படி நடக்குது, நம்மளுக்கு வந்து அலாட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அலாட் ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாமலேயே சீட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. டீம்ட் யூனிவர்சிட்டி எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லைன்னா காசு போயிடும், பார்த்துக்கணும். இஃப் எ கேண்டிடேட் ஃப்ரெஷ்லி ரிஜிஸ்டர் இன் ரவுண்ட் 3 இஸ் நாட் அலாட்டட் சீட் she is eligible to participate in ஸ்டே ரவுண்டு. மூணாவது ரவுண்டை நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா அடுத்த ரவுண்டு ஸ்டே வேகன்சின்னு சொல்லக்கூடிய ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் கெட்டிங் அப்கிரேடட் இன் ரவுண்ட் 3 ஷால் நாட் ஹேவ் எனி கிளைம் ஆன் ரவுண்ட் 2 சீட்டு. இது நேச்சுரல். எனக்கு மூணாவது ரவுண்டில் ஒரு சீட்டு நான் வந்து ரெண்டாவது ரவுண்டில் அப்கிரேட் பண்ணேன், மூணாவது ரவுண்டில் எனக்கு அந்த சீட் கிடைச்சிருச்சு. ஆனால் ரெண்டாவது ரவுண்டில் கிடைச்ச சீட்டு திருப்பி எனக்கு வேணும்னா அது நடக்காது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அதனால வேணுமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேடேஷனோ ஃப்ரீஸோ நீங்கள் வந்து ஃப்ளோட் ஆப்ஷனோ இல்லைன்னா ஃப்ரீஸோ பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டே வேகன்சி ரவுண்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம், செகண்ட் பார்த்தோம், தேர்ட் ரவுண்ட் பார்த்தோம், அதனுடைய ரூல்ஸ் என்னன்றதை பார்த்தோம். தென் வந்து வி ஆர் கோயிங் டு ஃபோர்த் ரவுண்டு, ஃபைனல் ரவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஃபைனல் ரவுண்டெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டே கிடைக்கவே இல்லை சார், நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு மார்க் அந்த அளவுக்கு இல்லை, நான் வந்து அடுத்த வருஷம் நான் பிளான் பண்ணுறேன், நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும்னு இருக்கேன், இல்லை எய்ம்ஸ் ஜிப் மாதிரி தான் போகலான்னு இருக்கேன், அந்த அளவுக்கு எனக்கு ட்ரைன் பண்ணி கொடுத்து என்னை கூடயே இருந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து ஒரு மென்டர்ஷிப் கொடுத்து எனக்கு கரெக்டாக ட்ராக் பண்ணி நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்துட்டு என்னை வந்து எங்கெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி என் கூடயே இருந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு என்னை வந்து கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு யாருன்னா இன்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா கவலையப்படாதீங்க, ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அந்த மாதிரி நம்ம 20 ஸ்டூடெண்ட்டை பேட்சை வச்சு ஸ்பெஷல் பேட்சை கிட்டத்தட்ட ஒரு 12 ஒரு 16 பேர் வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறது, மென்டர்ஷிப் கொடுக்குறது, டவுட் கிளியர் பண்ணுறது, அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
அட்டகாசமாக வந்து 9 மாதம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இருந்து அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த குழந்தைங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்து எடுக்க வைப்போம். அந்த மாதிரி குழந்தைங்க எங்கள் கூட நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணிச்சேன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கலாம். அப்படி பண்ணி கூட வரலாம்னு என்ன சார் பண்ணுறதுன்னா, நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணுறோன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம். அதனால் அந்த மாதிரியான இந்த ப்ரோக்ராமில் ஸ்பெஷல் ரிபிட்டர்ஸ் பேட்சில் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட ஒரு 16 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் சப்போர்ட்டோட கவர்மெண்ட் கோட்டா வாங்குற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுக்கறதோட, நீங்கள் வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா உங்கள் குழந்தைனால நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறோன்ற ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசி இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம 4th ரவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைனல் ரவுண்டு ஸ்டே வேகன்சி ரவுண்டு என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ப்ராசஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஷால் பி டன் ஃபார் த ஃபைனல் ஸ்டே வேகன்சி கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ணல, செகண்ட் ரவுண்டில் பண்ணல, தேர்ட் ரவுண்ட்லேயே நான் பண்ணல. ஃப்ரெஷ்ஷாக நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் ரிஜிஸ்டர் ஆன் 4th ரவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டே வேகன்சி. டேட்டா வில் பி ஷேர்டு வித் சென்டர் அண்ட் த ஸ்டேட் ஆஃப்டர் ரவுண்ட் 3 இஃப் எனி கேண்டிடேட் ஆஸ் இஸ் நேம் இன் த லிஸ்ட் அலாட்டட் கேண்டிடேட் இன் எய்தர் சென்டர் ஆர் ஸ்டேட். சென்டர்லையும் ஸ்டேட்லையும் அலாட் ஆகிட்டு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அதெல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி தான் ஃபைனலாக ஸ்டே வேகன்சியில் என்ன சீட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி சச் கேண்டிடேட் ஷால் பி எலிமினேட்டட் ஃப்ரம் த ஆல் இண்டியா ஸ்டே வேகன்சி ரவுண்ட். உங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம் நான் போய் அதில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு, பட் அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. அந்த லிஸ்ட்டு வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடத்தும்னா எலிமினேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ரைட்டா? ஆல் இண்டியா ஸ்டே வேகன்சி ரவுண்ட் ஃபார் வேகன்சி சீட் ஆஃப் ரவுண்ட் 3 அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி வில் பி கண்டக்டட் பை எம்சிசி. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்த ப்ராசஸில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டே வேகன்சி அப்படின்றது அந்தந்த யூனிவர்சிட்டியே வந்து என்ன பண்ணுவாங்க, சீட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் கண்டக்ட் பண்ணி அங்கே சீட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. எம்சிசியை என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஜிஹெச்எஸ், எம்ஓஹெச்எஃப்எஸ், ஃபேமிலி வெல்ஃபேர் இது இருக்காங்க இல்லையா, த்ரூ ஆன்லைன் மோட்ல தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி த ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வில் பி கண்டக்டட் பை எம்சிசி தான் பண்ணுவாங்க ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். ஏற்கனவே வந்து அவங்க தனியாக கண்டக்ட் பண்ணினா அதுக்கு அதில் கொஞ்சம் தில்லுமுள்ளு நடந்துருச்சு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது கோர்ட்டில் போயிடுச்சு. கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க 2017 ஒரு கேஸில். அந்த கேஸ் படி என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஸ்டே வேகன்சியும் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ கேண்டிடேட் இஸ் அலாட்டட் ஏ சீட் இன் ஸ்டே ரவுண்டு, சப்போஸ் எனக்கு ஸ்டே ரவுண்டில் வந்து எனக்கு 4வது ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டே ரவுண்டில் சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா he has to join the allotted seat of the college. அந்த சீட் எடுத்துக்கிட்டு அந்த காலேஜில் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். இஃப் தே கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் த அலாட்டட் சீட், அந்த மாதிரி கேண்டிடேட் வந்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணல அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். செக்யூரிட்டி டெபாசிட் என்ன பண்ணுமோ அது போயிடும். அப்புறமா அது மட்டும் இல்லை, கேண்டிடேட் வில் நாட் பி எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட் இஃப் எனி. சப்போஸ் அடுத்த ரவுண்டு எதனா இருந்ததுனாலும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. என்ன சார் இதுதான் ரவுண்டு லாஸ்ட்டு சொன்னீங்க, அப்புறம் எப்படி சார் அப்படின்னா, சப்போஸ் ஸ்டே வேகன்சிலையும் ஏதாவது சீட் இருந்தால் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. தி டேட்டா ஆஃப் அலாட்டட் கேண்டிடேட் ஆஃப் ஸ்டே ரவுண்ட் வில் ஷேர்ட் வித் ஸ்டேட்ஸ் ஃபார் வீடிங் அவுட் ஃபார் த ஸ்டூடெண்ட் ப்ராசஸிங் ஆஃப் ஸ்டே ரவுண்ட் ஆஃப் சீட்ஸ். ரைட்டா? இந்த இல்லை சீட் எடுத்துக்கிட்டு அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் வீடிங் அவுட் ரூலில் எலிமினேட் பண்ணிடுவாங்க. ரைட்டா? பார்த்துங்க. குவாலிஃபைட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆர் ரிக்வயர்ட் டு ரிஜிஸ்டர் ஆன் தி எம்சிசி வெப்சைட் mcc.nic.in to participate in the counseling process for allotment of seat. MCC does not allot any seat either on nomination basis or manually. அதனால கிளியரா பார்த்துங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டும் நம்மளுக்கு அட்டகாசமாக நடக்கும். இந்த 4 ரவுண்டில் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இந்த ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது, அதெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு யாருன்னா ப்ராப்பராக இருந்தாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆரில் உங்களுக்கு பெய்டு சர்வீஸில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கு, ரிஜிஸ்ட்ரேஷனு, அப்புறமா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி அடுத்தது ஃப்ளோட் கொடுக்கணும், ஃப்ரீஸ் கொடுக்கணும், இல்லைன்னா போய் ஜாயின் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் எல்லாமே ஆர்ஜிஆர் டீம் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பேமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே பண்ணி தருவாங்க. ரைட்டா? அதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்றது ஐடியா இருக்குது, அந்த சர்வீஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இல்லை எங்கிட்ட டைரெக்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு கிவ் ஒரு சொல்யூஷன். ரைட்டா? எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், தெரியலன்னா நான் விசாரிச்சு உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ.
ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ் சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க. கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.